reduction formula for integral 0 to pi by 2 sin power nx dx. Given question in எடுத்திருக்கோம். iனா integral nன்றது பவரில் இருக்கிற நம்பர். ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம், பவரில் 1 ஆட் பண்ணி 1 சப்ராக்ட் பண்ணுறோம். இப்போது sin power n minus 1x தனியாக, sin power 1 into x sin x dx தனியாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த sin power n minus 1xஐ யூன்னு வச்சுக்கிறோம். இது போக ரிமைனிங் இருக்கிறது integral sin x dx, that is our integral dv. யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ண du. முதல்ல sin power n minus 1xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா பவரை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். அதுக்கப்புறம் sin பவர் ஒரு பவர் -1 ரைஸ் பண்ணணும். ஏற்கனவே ஒரு -1 இன்னொரு -1 போட்டால் n minus 2x. நான் பவரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன். பேஸில் இருக்கிற sin xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x dx. அதே மாதிரி integral dv வந்து v, sin xஐ இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் cos x. சரி, இதெல்லாம் ஏன் கண்டுபிடிச்சிருக்கோன்னா in ஃபார்முலா வந்து uv மைனஸ் integral v du. இது வந்து இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலா. u இருக்க இடத்துல sin power n minus 1x, v இருக்க இடத்துல மைனஸ் cos x. uv அப்படின்னா யூக்கும் விக்கும் நடுவில் என்ன சிம்பிள் இருக்குன்னா ப்ராடக்ட் சிம்பிள் இல்லைன்னா ப்ராடக்ட், அதனால் நான் ப்ராக்கெட் போட்டிருக்கேன். இப்போ sin power n minus 1x இன்ட்டு மைனஸ் cos x ப்ராடக்டில் இருக்குது. இங்கே இருக்கிற மைனஸை எடுத்து எழுதியிருக்கோம், இன்டெகிரல் இங்கே எழுதியிருக்கோம். வினா மைனஸ் cos x, டின்றது இது ஃபுல்லாக இது எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் லைனில் என்ன பண்ணுறோன்னா sin power n minus 1x இன்ட்டு மைனஸ் cos x ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் முன்னாடி போயிடுது. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண முடியாது, அதனால் அப்படி எழுதியிருக்கோம். செகண்ட் டேர்மில் என்ன ஆகுதுன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடுச்சு, ப்ளஸ் ஆகிடுச்சு. n minus 1 வந்து கான்ஸ்டன்ட்னு எப்படி சொல்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு dx தான் நம்மளுக்கு என்னது வேரியபிளாக இருக்குது. அப்போ எக்ஸு மட்டும்தான் வேரியபிள், n minus 1 வந்து கான்ஸ்டன்ட். இப்போ sin power n minus 2x எழுதியிருக்கோம். cos x இன்ட்டு cos x என்ன வரும், cos x இன்ட்டு cos x cos square x dx வந்து அப்படியே எழுதிக்கிறோம். அடுத்த லைனில் in ஈக்குவல் டு இந்த ஃபஸ்ட் டேர்ம் அப்படியே இருக்குது. இந்த cos square xஐ மட்டும் நம்ம எப்படி எழுதியிருக்கோம்னா 1 minus sin square x dx எழுதியிருக்கோம். அப்போ இந்த செகண்ட் டேர்ம் வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆக போகுது. n minus 1 integral sin power n minus 2x into 1 dx. 1ஆல் மல்டிப்ளை பண்ண அதே தான் வரும், அப்படி எழுதியிருக்கோம். அடுத்து sin power n minus 2x into minus sin square x. இப்படி மல்டிப்ளை பண்ணும்போது பவர் ஆட் பண்ணும். -2 + 2 என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். வெறும் sin power nx dx வரும். இந்த சிங்கிள் இன்டெக்ரல்லேருந்து எனக்கு மல்டிப்ளை பண்ணும்போது ரெண்டு இன்டெக்ரலாக ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து in minus 2, ஏன்னா sin power nx இருந்தால் in சொல்கிறோம். sin power n minus 2x இருக்கிறதுனால இது வந்து in minus 2. இது வந்து sin power n இருக்குது, பவரில் n இருக்கிறதுனால இது வந்து in. நம்ம கொஸ்டினே in தான். அப்போ இங்கே இருக்கிற மைனஸ் ஆஃப் n minus 1 inனை இந்த சைடு கொண்டு போனால் மைனஸ் என்ன ஆகிடுச்சு, ப்ளஸ் ஆகிடுச்சு. ரைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் போகும்போது சிம்பிள் மாறிடுச்சு. இப்போ இந்த ரெண்டு டேர்ம் வந்து அப்படியே எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், ஐஎனை காமனாக எடுக்கிறோம். ஃபஸ்ட் டேர்மில் ஐஎன் போயிடுச்சுன்னா எதுவுமே இல்லைன்னா என்ன அர்த்தம், 1ன்னு அர்த்தம். n minus 1 அப்படியே எழுதியிருக்கோம். இந்த செகண்ட் டேர்ம் ஃபஸ்ட்டு செகண்ட் டேர்மை அப்படியே எழுதியிருக்கோம். +1 -1 கேன்சல் ஆகிடுது, வெறும் in இருக்குது. இந்த n வந்து ப்ராடக்டில் இருக்கிறதுனால ரைட் சைட் போகும்போது என்ன ஆகும், டிவைட் ஆகும். திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் இன்டெக்ரல் sin power nx dx minus sin power n minus 1x cos x by n plus n minus 1 by n in minus 2. இது நம்மளுக்கு லிமிட் கொடுக்காம கேட்டால் இது வரைக்கும் போட்டால் போதும். சப்போஸ் லிமிட் கேட்டிருக்காங்க 0 to pi by 2 கேட்டிருக்காங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லிமிட் கேட்டுட்டாங்க அப்படின்னா அந்த n வந்து ரெண்டு கேஸ் இருக்குது, ஒன்று வந்து ஆடு, இன்னொன்று ஈவன். அப்போ 0 to pi by 2 sin power nx dx உடைய ஃபார்முலா வந்து n minus 1 by n minus 3 by n minus 2, n minus 5 by n minus 4 and so on 2 by 3. நம்மளுக்கு n வந்து சப்போஸ் 7 வந்துச்சுன்னா 7 minus 1 by 7, 7 minus 3 by 7 minus 2 போடும்போது நம்மளுக்கு என்ன வந்துடும், லாஸ்ட் டைம் 2 by 3 வந்துடும். 2 by 3 வந்தோடனே ஸ்டாப் பண்ணிக்கணும், நம்மளே ஒரு 2 by 3 போடக்கூடாது. லாஸ்ட் டைம் வந்து 2 by 3 வந்தால் ஸ்டாப் பண்ணிக்கணும், இதுதான் இதோடைய மீனிங். அடுத்து வந்து n வந்து கேஸ் 2ல் n வந்து ஈவனாக இருந்துச்சுன்னா இதே ஃபார்முலா தான், ஆனால் லாஸ்ட் டைமில் எனக்கு 1 by 2 வரும், அதுவே சப்ஸ்டியூட் பண்ணது 1 by 2 வரும். 1 by 2 வந்தோடனே pi by 2 நம்மளே மல்டிப்ளை பண்ணிக்கணும், இதுதான் டிஃப்ரென்ஸ். வெரி இம்பார்ட்டன்ட் 10 மார்க்.